அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க இருக்கோம். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் சில எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ போஸ்ட் பண்ணா இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ணாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பெஞ்ச கனமழை. ஸோ மிக்சாங் புயல் வந்துச்சுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் வேறு ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவே இன்ஃபேக்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்டிங்கன்னா நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி அண்டு தூத்துக்குடி. ஓகேவா? ஸோ இந்தந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, விடுமுறையாக விட்டுருக்காங்க. இப்போ அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அரையாண்டு தேர்வு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்திருக்குது, உங்களுக்கு அரையாண்டு தேர்வு வச்சுருப்பாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த 4 மாவட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஐ திங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து வைக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்கும். ஏன்னா நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி போயிடுச்சு. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க. உங்கள் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வாட்டி கம்யூனிகேஷன் டவர் எல்லாமே ப்ராப்பராக கிடச்சிட்டு இருக்கும்னு நான் வந்து விரும்புகிறேன், கிடைக்கணும். ஓகேவா? ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் தண்ணி இல்லைனா நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வழக்கம் போல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இருந்தாலும் உங்கள் ஸ்கூலே லீவ் இருந்தாலும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்க நியூஸ் என்னென்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எக்ஸாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் லீவ் விட்டாங்கன்னா லீவு, அந்த நாளில் நடக்கிற அந்த தேர்வு நடக்காது. ஓகேவா? பட் இருந்தாலும் யூ கீப் ஆன் ஸ்டடியிங், எனி டே தே வில் ஹேவ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அந்த மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்து. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க லீவை குறைச்சி அவங்க எக்ஸாம் வச்சாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம சைட்லேருந்து செய்ய வேண்டிய கடமையை பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஓகேவா? சேஃப்டியாக இருங்க. ஸோ கரண்ட்டு போனால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோன்ஸ் எல்லாம் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டேக் கேர் மக்களே. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட், அது இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் வாங்கி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஏன்னா வந்து காமன் பேப்பர் தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஓகேவா? தேங்க்யூ.